வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். அதாவது நமக்கு ரிடம்ஷனோட டேர்ம்ஸ் தெரியும் இஷ்யூம் போதே அப்படின்னும் போது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதாவது இஷ்யூ இஸ் அட் பார், repayable அட் பார். அதாவது ரிடம்ஷனும் பார்ல அண்ட் இஷ்யூவும் பார்ல அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அக்கௌண்ட் இப்படின்ற ஜேர்னல் என்ட்ரி தான் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி வென் இஷ்யூ இஸ் அட் டிஸ்கவுண்ட், ரீபேயபிள் அட் பார். இஷ்யூ டிஸ்கவுண்ட்டில், ரீபேமெண்ட் பார்ல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், இஷ்யூ ப்ரீமியமில் அண்ட் ரீபேயபிள் அட் பார் அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். சரியா? இப்போ பாருங்கள், இஷ்யூ இஸ் அட் பார் அண்ட் ரீபேயபிள் அட் ப்ரீமியம். இஷ்யூ பாரில் இருக்குது, ப்ரீமியமில் ரீபே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை இங்கே நம்ம லாஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா to debenture account to premium on redemption of debentures account. அதாவது இப்போ இஷ்யூ பாருன்னா 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரீபேயபிள் அட் ப்ரீமியம்னா 110 கொடுக்குறோம். அப்போ அந்த 10 ருபீஸ்ன்றது லாஸ் தானே, அதை தான் இங்கே லாஸ் ஆன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், when the issue is at discount and repayable at premium. பாருங்கள், இஷ்யூ டிஸ்கவுண்ட் 100 ருபீஸை 95க்கு தான் கொடுக்குறோம். ஆனால் ரீபே பண்ணும்போது ப்ரீமியமில் 110 கொடுக்குறோம் அப்படின்னும் போது இங்கே நமக்கு லாஸ். ஓகே, அப்போ பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஓகே, இந்த ப்ரீமியம் இங்கே லாஸாக நம்ம காட்டுவோம். சரியா? when issue is at premium and repayable at premium. இஷ்யூவும் ப்ரீமியமில் அண்ட் ரீபேமெண்ட்டும் ப்ரீமியமில் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இந்த லாஸ்ன்றது என்ன? ப்ரீமியமில் கொடுக்குற இந்த ரிடம்ஷனை தான் நம்ம இங்கே லாஸ்ன்னு சொல்கிறோம். டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? இதுதான் வேரியஸ் கேசஸ். ஓகே, இந்த 6 கேஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது பார்ல இஷ்யூ பண்ணலாம் அண்ட் பார்ல ரிடீம் பண்ணலாம். ஓகே, டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம், பார்ல ரிடீம் பண்ணலாம். ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணலாம், பார்ல ரிடீம் பண்ணலாம். இல்லை இஷ்யூ பார்ல அண்ட் ப்ரீமியமில் ரிடம்ஷன் இருக்கலாம். இஷ்யூ டிஸ்கவுண்ட்டில் அண்ட் ப்ரீமியமில் ரிடம்ஷன் இருக்கலாம். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா இஷ்யூ ப்ரீமியமில் அண்ட் ப்ரீமியமில் ரீபேமெண்ட் இருக்கலாம். ஓகே, ரீபேமெண்ட்டுன்றது அதாவது ரிடம்ஷன் எப்பொழுதுமே டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி, இருக்கவும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ணும்போது பார்ல கொடுக்கலாம், ப்ரீமியமில் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாம். ஆனால் அதை ரீபே பண்ணுறோம் அப்படின்னும்போது கம்மியாக கொடுத்தா, அதாவது அதிகமாக வாங்கிட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டோ இல்லை 95க்கு வாங்கிட்டோ நம்ம டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம், ரீபே பண்ண போகிறோம் அப்படின்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால தான் பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ப்ரீமியம்லேயும் பார்லேயும் இருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே, எஸ். நமக்கு ரீபேமெண்ட்டோட டேர்ம்ஸ் நமக்கு இஷ்யூ பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். குட்வில் லிமிடெட் issues 1006% debentures of ₹100 each. Give journal entries in each of the following cases. 1000 debentures, 6% debentures 100 rupees ஒவ்வொரு டிபெஞ்சர்ஸும் வாங்குறாங்க. இது பாருங்கள், the debentures are issued at and redeemable at par. இஷ்யூ பண்ணதும் சரி, ரெடீம் பண்ணதும் சரி பார்ல. they are issued at discount of 6% but redeemable at par. டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணுறாங்க, பார்ல ரிடீம் பண்ணுறாங்க. issued at a premium of 5% but redeemable at par. ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க, பார்ல ரிடீம் பண்ணுறாங்க. they are issued at a discount of 4% but redeemable at premium of 5%. ஓகே, டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணிவிட்டு ரிடம்ஷன் ப்ரீமியமில் பண்ணுறாங்க. எஸ். இப்போ இந்த ஒவ்வொரு கேஸ்க்கும் நம்ம போடலாமா ஜேர்னல் என்ட்ரி? ஓகே, பாருங்கள். முதல்ல டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் அண்ட் ரெடீமபிள் அட் பார்.
ரெண்டுமே பாரில் இருக்கும்போது பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா to 6% டிபெஞ்சர் அக்கௌண்ட் ரெண்டுமே பாரில் இருக்குது. இப்போ 1000 டிபெஞ்சர்ஸ் இல்லையா, ஒவ்வொரு டிபெஞ்சரும் எவ்வளவுனா 100 rupees. ஸோ 1000 into 100 போட்டோன்னா 1 lakh. சரியா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், they are issued at a discount. டிஸ்கவுண்ட்டில் issue and redeemable at par. redeemable at par அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அக்கௌண்ட் டேட்டா to debentures. ஓகே பாருங்கள், bank account debtor, discount on issue of debentures account debtor to 6% debenture account. இப்போ அமௌண்ட் எப்படி போட்டிருக்கோம் தெரியுதா? டிஸ்கவுண்ட் வந்து இங்கே 6% சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ 100ல் 6% போட்டோன்னா 6 rupees. அப்போ 6 into 1000 பார்த்தீங்கன்னா 6000 வந்துச்சு டிஸ்கவுண்ட்டில். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து 1000 டிபெஞ்சர்ஸ் 100 rupees, அதனால் இங்கே 1 lakh. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம 94,000 போட்டிருக்கோம். சரியா? எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், தே ஆர் இஷ்யூட் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 5%. ப்ரீமியம் 5% இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் ரிடம்ஷன் வந்து பாரில். அப்போ ப்ரீமியம்க்கு என்ட்ரி என்ன அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ப்ரீமியமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோம் அண்ட் ரிடம்ஷன் வந்து பாரில் பண்ணுறோம். அப்போ ப்ரீமியம் எவ்வளவு 5% இல்லையா, அப்போ 5 into 1000 5000. பாருங்கள், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 5000. ஓகே, டிபெஞ்சர்ஸ் வந்து 1000 into 100 1 lakh. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் 1,05,000 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஆர் இஷ்யூட் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 4% பட் ஆர் ரெடிமபிள் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 5%. டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ, ரிடம்ஷன் ப்ரீமியமில். அப்போ நமக்கு என்னென்ன வரும், டிஸ்கவுண்ட்டும் வரும் அண்ட் ப்ரீமியமில் ரிடீம் பண்ணதுனால நமக்கு இங்கே லாஸ் வரும். ஓகே, ஏன்னா ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், 100 rupees டிபெஞ்சர்ஸை 110 இங்கே 5% சொல்லியிருக்காங்களே, அப்போ 105 கொடுக்குறாங்க. அப்போ அந்த 5 rupeesன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லையா, ஸோ அப்போ இந்த லாஸ் வரும். பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். பாருங்கள், இது அமௌண்ட்டெல்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா 1000 into 4 டிஸ்கவுண்ட்டுக்கு 1000 into 4 4000. ப்ரீமியம் வந்து 5 இல்லையா, அப்போ 1000 into 5 5000. டிபெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 into 100 1 lakh. ஓகே, அப்போ இந்த லாஸ்ன்றது என்ன அப்படின்னா ப்ரீமியமில் ரிடீம் பண்ணது லாஸ் தான். அப்போ ப்ரீமியமில் என்ன ரிடீம் பண்ணோம் 5000 rupees. அப்போ அதே தான் இங்கே லாஸில் வரப்போகுது. அண்ட் இந்த 96,000ன்றது நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ், அதாவது நம்ம ரிடம்ஷனோட கண்டிஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்பொழுதே தெரியும் அப்படின்னும்போது இஷ்யூ என்ட்ரியில் இதை மாதிரி தான் நம்ம ஜேர்னல்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. அண்ட் வேறு எதாவது டாப்பிக்லேயோ வேறு எதாவது ப்ராப்ளமில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். எஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.